தஞ்சை நாகையில் உள்ள 4 மடங்களை நிர்வகிக்க நித்யானந்தாவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் குட்டியிடம் கேட்கலாம். வணக்கம் செந்தில், சொல்லுங்க. 4 மடங்களை நிர்வகிக்க நித்யானந்தாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு பற்றி சொல்லுங்க. அதாவது தஞ்சை மற்றும் நாகை இந்த பகுதிகளில் உள்ள 4 மடங்கள்ல நித்யானந்தா மடாதிபதியாக செயல்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளது. சாரதா நிகேதன் சமிதி அப்படின்ற அறக்கட்டளையோட நிர்வாகி ஆத்மானந்தா இந்த வழக்கை தொடர்ந்து வந்தாரு. இதுல என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, கடந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்து தன்னுடைய இந்த மடங்களை மேம்படுத்துவதற்காக நன்கொடையாக இவர் நித்யானந்தா கொடுத்திருந்தார். அதன் மூலமாக தன்னுடைய ஆட்களை அங்க அதிகமாக அந்த மடங்களில் அதிகப்படுத்தி சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இந்த ஆத்மானந்தா மனுவில் கோரி இருக்கின்றார். இது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதுல நீதிபதி சிவகுமார் முன் விசாரணை எடுத்த போது 4 மடங்கள்லையும் மடாதிபதியாக நித்யானந்தா செயல்படுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அடுத்து வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி நித்யானந்தா தரப்புல பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. செந்தில், இந்த வழக்கின் பின்னணி என்ன? அது மட்டுமல்லாமல் எந்த காரணத்தை முன்வைத்து சாந்தி நிகேதன் சமிதியை சேர்ந்தவர்கள் தரப்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது? அதாவது நன்கொடை மூலமா 2 கோடி ரூபாய் நன்கொடை இந்த மடத்துக்கு நித்யானந்தா கடந்த ஆண்டு கொடுத்திருக்காரு. இந்த 2 மடங்கள் இருக்கு தஞ்சை பகுதியில. பாலசாமி மடம், சங்கர மடம், வேதாரண்யத்தை பொறுத்தவரை சாதுக்கள் மடம், அருணாச்சல மடம், இந்த 4 மடங்களுக்கும் 2 கோடி ரூபாய் நன்கொடையா கொடுத்து மடத்தை மேம்படுத்தும் பணியில தங்களையும் இணைத்துக் கொள்ளும்படி கூறியிருக்கிறாரு. தன்னை மடாதிபதியா நியமிக்கணுங்கிற கோரிக்கையும் வச்சிருந்திருக்காங்க. இதையடுத்து அந்த சாரதா நிகேதன் சமிதி ஆத்மானந்தா இவரை மடாதிபதியா அறிவிக்கிறாரு கடந்த வருடம். இதுல கொஞ்ச நாள் கழிச்சு அதிக அளவுல நித்யானந்தாவோட ஆட்கள் இந்த மடங்கள்ல இடம்பெறாங்க. இதனால பெரிய அளவுல சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் முயற்சியிலையும் இந்த நித்யானந்தாவோட ஆட்கள் ஈடுபடுறாங்க. இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல அவர் வழக்கு தொடர்றாரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்.